நன்றி. இது நாஞ்சில் நாடனுடைய வாழ்த்து கடிதம். நன்றி பிரிவு சிறக்க என்று தலைப்பிட்டிருக்கிறார். 40 ஆண்டுகளுக்கு முன்பு கவிஞர் அப்துல் ரஹ்மான் சென்னையில் ஒரு விழா மேடையில் சொன்னார், பொட்டில் வேண்டாம் எனக்கு, ஒரு பூ கொடுங்கள் போதும் என்று. யாவருக்குமாம் ஒரு இன்சொல் தானே என்றார் திருமூலர். ஒரு கலைஞனை பாராட்ட, அவனை பொருட்படுத்தி கௌரவிக்க அந்த ஒரு பூ போதும். படைப்பாளிக்கு ஒரு விருது என்பது காய்த்தல் ஓய்த்தல் இன்றி வழங்கப்பெறுவது சிறப்பு. தகுதியான படைப்பாளிக்கு பரிசு ஒன்றை உவந்து ஈதலே ஈதல். திருவள்ளுவரை மேற்கோள் காட்டினால் மற்றெல்லாம் குறி எதிர்ப்பை துடைத்து. எழுத்தாளர் ஜெயந்தன் எனக்கு 10 ஆண்டு மூத்தவர். அவரது படைப்புகளை வாசித்து வளர்ந்தவன் நான். அவரது நினைவாக இலக்கிய விருதுகள் வழங்கப்பெறுவது தகைசால் செயல். நடப்பு ஆண்டுக்கான நாவலுக்கான விருதாளரை தேர்ந்தெடுக்கும் பொறுப்பு எனக்கு வழங்கப்பெற்றது. அதை முன்னிட்டு அண்மையில் வெளியான பல முன்னணி படைப்பாளர்களின் நாவல்களை வாசிக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. முன்னால் பரப்பப்பட்டிருக்கும் நவமணிகளில் ஒன்றை தேர்ந்தெடுத்துக்கொள் என்று வறியவன் ஒருவனிடம் சலுகை காட்டினால் அவன் எப்படி பரிகரிப்பானோ அந்த பதற்றம் எனக்கு. மிக சவாலானது ஒரு காரியம். நமக்கு தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகள் இருந்தாலும் ரசனை சார்ந்த தீர்மானங்களும் உண்டுதானே. நான் வாசித்த 10க்கு மேற்பட்ட மிக தரமான நாவல்கள். அவற்றுள் ஒன்று முகமது யூசுப் எழுதிய கொத்தாலி. அவரது சில நாவல்களை ஏற்கனவே நான் வாசித்து வியர்ந்ததுண்டு. அவர் ஒரு புறநானூற்று பாடல் ஒன்றை மேற்கோள் காட்டியிருக்கிறார். இப்போ இவர் நாஞ்சில் நாடன் இந்த வருவதற்கு முன்பாக இதை வாசிக்கும் போது அவர் திருமூலருடைய மேற்கோள், ஏன்னா இது கையெழுத்தில் அனுப்பி போட்டோ எடுத்ததால மங்களா இருந்ததா, அதனால திருப்பி கொஞ்சம் பார்த்து திருமூலர் சொன்னது திருமூலர் இருக்குதான் ஒரு முறை செக் பண்ணி அதை எடுத்து நான் இங்க ஒழுங்கா சொன்னவன் இல்ல, அந்த மாதிரியான காரியங்கள்லாம் நிகழ்த்தப்பட்ட அவர் சொல்கிறார், என்னும் உளன் ஒரு பொருணன் என்று. இது புறநானூற்று வரல ஒரு பாடு. ஒரு நாளில் 8 தேர்களை செய்யக்கூடிய ஒரு தச்சன் ஒரே மாதத்தில் ஒரு தேர்காலை செய்தால் எவ்வளவு சிரமமோ அப்படி என்று புறநானூற்று பாட்டலை நாஞ்சில் நாடன் மேற்கோள் காட்டுகிறார். அந்த நாவல் கையாளும் சமகால அரசியல், அதிகாரம், நிர்வாகம், சமூக சிந்தனை, எளிய மக்களை எந்த மனக்குமச்சலும் இன்றி புறக்கணிக்கும் சட்டம், ஒழுங்கு, நீதி, புதிய ஈர்ப்பை எனக்கு தூண்டின. நகர்ப்புற மக்களின் பண்பாட்டு கூறுகள், வழிபாடுகள், சடங்குகள், நம்பிக்கைகள் யாவும் பதிப்பிக்கப்பட்டுள்ளது. நானும் ஒரு படைப்பாளி, பேராசிரியர் அல்ல என்பதும் மனக்கிளர்ச்சியை முற்படுத்தியது. நாவலாசிரியர் அறியத்தரும் பல நுட்பங்களும் எனக்கு வியப்பை ஏற்படுத்தின. விரித்தால் அது இன்னும் விரியும். அதற்காக மற்ற நாவல்கள் தாழ பரப்பன என்பதல்ல. ஒருவருக்கு மாத்திரமே விருது தரும் உரிமைதானே எனக்கு. 1979 ஆண்டில் எனது முதல் நாவல் தலைக்கு விகிதங்கள் வெளிவந்தது. இன்று வரை 50,000 பதிகள் விற்பனையாகி இருக்கிறது. ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. 1981 சிவகங்கையிலிருந்து கவிஞர் நீரா எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டார். சாகித்ய அகாடமி விருதுக்கான தேர்வு பட்டியலில் இறுதி சுற்று அந்த நாவல் நீக்கிறது என்றார். நண்பர்களே, எனக்கு விருது எப்போது வந்தடைந்தது தெரியுமா? பல முற்போக்கு எழுத்தாளர்களை தாண்டி 30 ஆண்டுகள் கழித்துத்தான் 2010 எனக்கு விருது வந்தது. அவருக்கு போன் பண்ணி சொல்றாங்க, லாஸ்ட் இறுதி சுற்று உங்களுக்கு வந்திருக்குது வரப்போகுது அப்படின்னு 81 சொல்றாங்க. ஆனால் 30 ஆண்டுகள் கழித்துதான் எனக்கு அந்த விருதே வந்தது. சாகித்ய அகாடமி விருது பெறாதவர்கள் என்று பார்த்தால் சுந்தர ராமசாமி, ஞானக்கூத்தன், சி மணி, வெங்கட் சுவாமிநாதன், நகுலன், அபி, முத்துசாமி, எப்சிபா ஜேசுதாசன், கிருஷ்ணன் நம்பி, மா அரங்கநாதன், ஜெயந்தன், ராஜேந்திர சோழன், பா ஜெயபிரகாசன், கோணங்கி, தமிழ்ச்செல்வன், கலாப்பிரியா, வண்ணநிறவன், ஜெயமோகன் என நீண்ட பட்டியல் உண்டு. வழங்கப்படாமல் போவதற்கான அரசியல், வன்மம், குறி எதிர்ப்பு, தன்னால் வேறால் என்கின்ற கருத்துவோல் எல்லா காரணங்களும் உண்டுதான். நாம் தான் முற்போக்கும் சமூக நீதியும் சலங்கி திரிகிறோம். வருத்தப்பட்டுகிறார். நாம் தான் முற்போக்கும் சமூக நீதியும் சலங்கி திரிகிறோம். அவ்வகையிலான குறிப்பீடுகள் ஏதும் இன்றி
படைத்தூக்கம் கொண்ட கூட்டத்தில் ஒருவர் சிறப்பாக செயல்படுகிறார் என்பது எமக்கு பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டு. இந்த முயற்சியை தனது தந்தையாரை நினைவாக தொடர்ந்து முன்னெடுத்துச் செல்லும் சீராளன் ஜெயந்தன் பாராட்டுக்குரியவர். வள்ளுவர் அதை ஏற்கனவே உறுதிப்படுத்தியிருக்கிறார். இவன் தந்தை எண்ணோற்றான் புல் என்று. நமது பாசாங்கில்லாத வாழ்த்துக்கள். விருது பெற்றவருக்கும் எதிர்காலத்தில் பெற இருப்பவருக்கும் விருது உண்டு இல்லை என்றாலும் பொருட்படுத்தாது தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் எழுத்தாளருக்கும் நல்வாழ்த்துக்கள். நன்றி.